2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி சொசைட்டிலேயே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் பிரஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். ஸோ எல்லோரும் குட் மார்னிங். என்னோடய பேர் போஸ். ஸோ நான் வந்து ஆர்ஆர்பி பிஓ தமிழ்நாடு கிராம பேங்க், அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் இந்தியன் பேங்க், அப்புறம் ஓஏசியில் அசிஸ்டன்ட். ஸோ இந்த 3 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வெற்றி காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் அகாடமி. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு ஐடியா வந்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணு, இந்த மாதிரி ஃபீல்டில் இந்த மாதிரி சிலபஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை ஸ்டார்டிங் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். அவங்க பேர் சுனில். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் லாக்டவுன் தான். நான் 1 வருஷம் தான் காலேஜுக்கே போனேன். ஸோ 2 வருஷம் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு வந்து இப்போ எப்படியும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம பேங்கிங் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஜாயின் பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து காலேஜில் ஃபீஸும் கட்டிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நான் வந்து பேங்க் எக்ஸாம் தான் படிக்கணும்னு உறுதியாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் வந்து எல்லா ப்ரிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆகலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் மெயின்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை. அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சிட்டேன்னா, இன்டர்வியூக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து சுந்தர் சார், மிதுன் சார் இவங்களாம் நல்லா கைட் பண்ணாங்க. சுந்தர் சார் வந்து இன்டர்வியூவில் எப்படிலாம் பேசணும், என்ன மாதிரிலாம் நீ உட்காரணும், நடக்கிறது, பேசுகிறது எல்லாமே சுந்தர் சார் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய மோட்டிவேட்லாம் பண்ணார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து இன்டர்வியூ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து ஒரு 5 நாள் தான் கேப் இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மார்க் இன்டர்வியூ வந்து ஒரு நாளைக்கு 2 மார்க் இன்டர்வியூலாம் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அப்படி அட்டன் பண்ணி வந்து நான் ஆர்ஆர்பி பிஓ எனக்கு இன்டர்வியூவில் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்ல நிதானமாக பேசி அந்த எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாரி இல்லை, எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையிலே என்னை வந்து 4 மணிக்கு 4:30க்கு வந்து என்னை எழுப்பிடுவாங்க. எப்படி நான் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வரும்போது என்னை காலையிலேயே என்னை எழுப்பி 5 மணிக்கு 4:30க்கெலாம் எழுப்பி என்னை வந்து படிக்க சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என் மேலே முழு நம்பிக்கை வச்சது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெளியே இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்னால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போடுவாங்க. கேரளா மெயின்ஸ் எக்ஸாம் கேரளா, ப்ரிலிம்ஸ் வந்து பிஎஸ்என் காலேஜ் போட்டுருவாங்க, ஆனால் மெயின்ஸ் வந்து கேரளாவில் தான் போடுவாங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை போட்டுருவாங்க மெயின்ஸ் எக்ஸாம். அப்போ வந்து இப்போ அதர் ஸ்டேட் போகும்போது நமக்கு திடீர்னு அங்கே பஸ்ஸு வசதியெல்லாம் போகலாம், அந்த லாங்குவேஜ் புரியாமல் போகலாம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுக்காக எங்கள் அப்பா வந்து என் கூடயே வருவாங்க. அது கூட வந்ததுனால எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். அதனால இந்த எக்ஸாம் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போது சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப காமாக நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை அந்த எக்ஸாமில் உங்களால் கொடுக்க முடியும். எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணவே கூடாது. இது ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஆனால் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். எக்ஸாம் டைமில் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் வந்து மைண்டை காமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நான் வந்து போயிட்டு இருக்க போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு.
எனக்கு ஏன் மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இந்த செக்ஷனில் போகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரு கூடயும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். குரூப் ஸ்டடி படிக்க ஆரம்பித்தேன். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டடி படிக்கும் போது ஒரு 4 பேர் போதும். அந்த 4 பேரில் வந்து ஒருத்தருக்கு ரீசனிங் நல்லா வரும், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதெல்லாம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ நான் வந்து குரூப் ஸ்டடியில் வந்து எனக்கு நான் நல்லா என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல்கணேஷ் சார், அப்புறம் அபினாஷ் அவர். ஸோ இவர் கூட சேர்ந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், இவருக்கு மேக்ஸ் ரீசனிங் நல்லா வரும். அவர் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி நைட்டு 10 மணி வரை இங்கே உட்காந்து படிப்போம். நாங்கள் 10 மணி வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 ஆயிரும். இந்த அகாடமியில் 10 மணி வரை உட்காந்து படிப்பேன், நானும் வரும். டெய்லியும் வந்து வருவார். டெய்லியும் வந்து நான் கூட சேர்ந்து நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் ஆனாலும் அவர் கிளியர் ஆகலைனாலும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார், நல்லா பேசுவார். அதே மாதிரி இங்கே வந்து லாஸ்ட் இயர் வந்து தினேஷ் சார்னு ஒருத்தர் இந்த ஐபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் இங்கே அகாடமிக்கு வரப்போது நிறைய மோட்டிவேஷன் சொல்லுவார். மணிக்கணக்காக என்கிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி எக்ஸாம் இப்படி பண்ணு, இந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லணுன்னு அவங்க நிறைய சொல்லுவார் தினேஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து மிதுன் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த ஐபிஎஸ்பிஓ டைமில் வந்து இந்த எக்ஸாம் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி ஒரு ஆன்லைனில் போடுற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு இந்த மொபைலில் வந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடியல, அந்த டெஸ்ட்டை என்னால் போட முடியும்னு தெரிஞ்சு. உடனே நான் அவர்கிட்ட சொன்னபோது அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் மொபைலை வாங்கி எனக்கு கொடுத்து அதில் டெஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் நினச்சிருந்தா அதை பண்ணாமலே இருந்துருக்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் வந்து அவர் போய் அவரோட ஃப்ரெண்டை கேட்டு அதை ஒரு மணி நேரம் அந்த பெர்மிஷன் வாங்கி அந்த மொபைல் என்கிட்ட வாங்கி அந்த மொபைலில் நான் டெஸ்ட் போட்டேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல பர்சன்ஸ் கூடலாம் நான் நல்லா பழகியிருக்கேன். அவங்க கூட நிறைய விஷயத்தை நான் கற்றுருக்கேன். அவங்க சொல்லிக் கொடுத்தது இருந்து என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாம் டைம் சரி, என்ன பண்ணால் நீங்கள் எக்ஸாம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் காமாக இருக்கீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் காமாக உங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்கீங்களோ, அந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும். நான் ஆர்ஆர்பிபிஓ கிளியர் பண்ணதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்பிஓ வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன். இன்டர்வியூ போய் ஓவரால் மார்க் எனக்கு கிளியர் ஆகலன்னொன்னே ரொம்ப டீமோட்டிவேட்டாக இருந்துச்சு. அது என்னென்னா, நான் ரொம்ப ஹோப் வச்சது என்னென்னா ஐபிஎஸ்பிஓ தான். ஸோ ஐபிஎஸ்பிஓ கிடைக்காதப்போ ரொம்ப டீமோட்டிவேட் இருந்தோன்னே சுந்தர் சார் சொன்னார், உனக்கு அது கிடைக்கலன்னு பரவாயில்ல, உனக்கு கண்டிப்பாக ஆர்ஆர்பிபிஓ கிடைக்கணும் அவர் சொன்னார். அது ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார். எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆர்ஆர்பிபிஓ கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோடய பேரண்ட்ஸுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும், இந்த சுரேஷ் அகாடமிக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நானும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான், சுரேஷ் அகாடமியில் படித்தேன். 17 ஜாயின் பண்ணி 19 கிளியர் பண்ணேன். நானும் எல்லோரும் மாதிரி தான், கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் லாஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். இங்கேயும் அதே மாதிரி தான், அகாடமிலையும் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கிளியர் பண்ண எல்லோரும் போக ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு புஷ்ஷில் தான் நானும் வந்தேன். ஒரே ஒரு பேசிக் என்னென்னா கன்சிஸ்டன்சி. எல்லோரும் ரெகுலராக பொங்கலோ தீபாவளியோ ஸ்டடி ஹாலை யூஸ் பண்ண வந்துடுவோம். எந்த ஃபங்க்ஷன் எதுலேயுமே தலையை காட்டுறதே கிடையாது. டெய்லியும் வந்துடும். அகாடமிக்கு டெய்லி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாலே 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ எப்படியும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு மேலே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டோ எப்படி இருந்தாங்களோ அவங்க கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம கீழே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணி நம்ம மேலே வந்து தான் ஆகணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து இப்படி படிங்க அப்படி படிங்க இல்லை, கன்சிஸ்டன்சியாக படித்தா போதும். ரெகுலராக வரணும் அகாடமிக்கு. இந்த விட பெஸ்ட் அகாடமி இருக்குமான்னு தெரில திருநெல்வேலியில். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்ஸும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் மாறினாலும் பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நாளை பின்ன நீங்களும் ஒரு நல்ல ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு தேங்க்யூ. பெற்றோர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் அகாடமி ஸ்டாஃப்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அந்த கடைசியில் அமர்ந்திருக்கும் நமது மாணவ கண்மணிகள் வருங்காலத்திலே சாதனையாளர்களாக இங்கு வந்து அமர்வதற்கும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக ஏனென்றால் நீங்கள் சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், வேலை நிச்சயம். மனதை மட்டும் நீங்கள் தளர விடக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும். சித்தப்பா வீட்டில் ஃபங்க்ஷன் வரும், சித்தி வீட்டில் ஃபங்க்ஷன் வரும், அண்ணன் தம்பி வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு கவனமும் நான் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எனக்கு தேவையில்லை. நான் அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவேங்கிற ஒரு வைராக்கியம் வரும். இப்போது மிஸ்டர் போஸும் அப்படி தான். நான் போஸோட பெரியப்பா, அப்பா கூட பிறந்த அண்ணன். எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சரி, குடும்பத்தார் வரும்போது நம்ம என்ன செய்வோம், மற்ற நாளை விட ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஆகாரம் செஞ்சு வைப்போம். ஆனால் போஸு மட்டும் வரமாட்டாப்புல. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன போஸு அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ பெரியப்பா நான் வேலை கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து நான் நிறைய ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவேன், எனக்கு உங்களுடைய இது இல்லை, எனக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நிறைய நேரங்களில் வந்து போக மாட்டாப்புல. இந்த போஸுனுடைய ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, இப்போ கொரோனா டைமில் முடித்தவர். கொரோனா டைமில் வந்து உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு தன்னால் அட்டன் பண்ணாலே கிளியருன்னு வந்தாச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இழந்துட்டார். இவன் வந்து டிகிரி வந்து உருப்படியாக முடிக்கலை. கொரோனா டைமில் உள்ள முடித்த கொரோனா டிகிரி இவனை வந்து நாளைக்கு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணால் இவன் சரியான ஒரு போட்டியை இவனை எதிர்கொள்ள முடியாது அப்படின்ட்டு எம்எஸ்சி படிக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேஜர் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காப்புல சென்ட் சேவியர்ஸ் காலேஜில். அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனைன்னா இப்போ சண்டைலாம் வரல, ஒரு சின்ன ஒரு டிஸ்கஸ். அப்பா சொல்கிறாரு, எம்எஸ்சி போ, நீ வந்து டிகிரி சரியாக முடிக்கலை, கொரோனா டைமில் முடித்த டிகிரி படிச்சிருக்க, உன்னால் சரியான போட்டியெல்லாம் நீ ஈடு கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் மிஸ்டர் போஸ் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு பையன். இல்லை, நான் வந்து 2 வருஷம் நான் எம்எஸ்சி படித்து என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பாக நான் வந்து சுரேஷ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி நான் அந்த 2 வருஷம் சீனியாரிட்டியை நான் அட்வான்ஸாகவே நான் அச்சீவ்மெண்ட் பண்ணி நான் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது. அப்போ பெரியப்பாங்கிற ஸ்தானத்தில் என்னையே வந்து ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டாங்க. போஸ் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, பெரியப்பா வாங்க, எங்கள் அப்பாவுக்கு புரிய வைங்க, உங்கள் தம்பி தானே, நீங்கள் சொன்னால் கேட்பாருன்ட்டு. நானும் வந்து முயற்சி பண்ணேன், முடியலை. ஏன்னா இப்போ சதக் அப்துல்லா காலேஜில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மேஜருக்கு வந்து ஃபீஸும் கட்டியாச்சு, அது நான் தான் கட்டினேன். ஆனால் போஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாப்புல, போகவே முடியாது. நான் போனால் சுரேஷ் அகாடமி போவேன், 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் வந்து கிளியர் பண்ணி என் லைஃப்பை நான் வந்து அட்வான்ஸாகவே கொண்டு போகணுன்னு முழு நம்பிக்கையில் பிரச்சனை பண்ணி அதில் டிஸ்கஸில் அவர் வெற்றி பெற்றார். சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து ஐபிபிஎஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டர்வியூவில் போகும்போது இன்டர்வியூவில் 1 மார்க்கில் போயிட்டு மனம் தளர விடலை. எங்களை விட அதிகமாக வந்து மனம் தளராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல. அடுத்தாப்புல ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ வந்தது. பிஓ இன்டர்வியூலாம் போய் செலெக்ஷன் ஆகிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில், செலெக்ஷன் ஆகிட்டு. அப்போ நான் தான் அவர்கிட்ட போஸ்கிட்ட சொல்லுவேன், இப்போ இன்னொன்று மெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள் பெரியப்பா, உங்களோட பையனோட திறமையை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ரிசல்ட் வருது, கிளியர். இந்தியன் பேங்க் கிளர்க்கு ரிசல்ட் வந்தது, கிளியர். அதுலேயும் ஆக ஒன்று போல் இந்த காலத்தில் வந்து வேலை கிடைக்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சுரேஷ் அகாடமி நம்ம ஸ்டாஃபுகளுடைய முழு முயற்சி, போஸுடைய முயற்சினால இன்றைக்கி வந்து 3 ஜாப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காப்புல. இதுவும் அல்லாமல் இப்போது இன்சூரன்ஸ் பிஓ வந்துட்டுருக்கு, அதை ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, நான் இன்சூரன்ஸ் பிஓவையும் நான் அடிச்சிடுவேன் பெரியப்பா, இதில் எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தோடு இருக்காப்புல. அதனால் வந்து நீங்கள் வந்து சுரேஷ் அகாடமியில் சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு நிச்சயம். 2வது வந்து போஸுக்கு பின்னால் அவங்க பேரண்ட்ஸ். அவன் போஸ் வந்து ஒரு தனி மனிதனாக எந்த ஒரு காரியத்திலையும் வந்து தனி மனிதனாக வந்து சாதிக்கவே முடியாது. அவங்களுக்கு சைடு சப்போர்ட் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அதனால் போஸோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் போஸு அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சாப்பாடா, டீயா, காஃபியா, காலையில் நைட்டில் 11 மணி வரைக்கும் பையன் கூட உட்காந்துருவாப்புல அவங்க அம்மா.
அவங்க மாநகர ஆட்சி கவுன்சிலராக வேற இருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி 36வது வார்டு கவுன்சிலர். உங்களுக்கு தெரியும் அரசியலில் எவ்வளோ வேலைப்பளு இருக்குன்ட்டு. அந்த வேலையெல்லாம் பகல் பூரா மேயர், துணை மேயர், அங்கே இங்கே நிறைய பிரச்சனை போய் அட்டன் பண்ணிட்டு நைட்டில் 11:30 வரைக்கும் பையன் போஸ் அவங்க அண்ணன் வேற அங்கே இதே அகாடமியில் மகாராஜான்னு சொல்லி டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவங்க 2 பேரையும் படிங்க, நம்ம போகலான்னு சொன்னால் தூங்கிடுவாங்க அப்படின்ட்டு 11:30 வரைக்கும் கூடயே இருப்பாப்புல. கூட இருந்து அவங்களுக்கு தேவையான பையன் படிக்கானா, டெஸ்ட்டு போடுறானா, இல்லைனா வேறு ஏதாவது இப்போ தான் செல்லில் வந்து நிறைய சினிமாக்கள் வருது, அதை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறானான்ட்டு நிறைய ஃபாலோ பண்ணி ஒரு 3 வருஷமாகவும் அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக 11:30 12 மணி வரைக்கும் இருப்பாப்புல. காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு டீ போட்டு 4 மணிக்கு மேலே போய் அவங்க 2 பேரையும் அண்ணன் தம்பி எழுப்பி டீ குடிங்க, எந்திரிங்க, படிங்க, டெஸ்ட்டு போடுங்க அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட் தான் இன்றைக்கி போஸை வந்து இன்றைக்கி 3 அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு பெரிய ஒரு இது. அவங்க அப்பா என்னுடைய தம்பி கூட பிறந்தவர் தான். அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் டிகிரி முடிச்சிடுறாங்க. அவங்க பிள்ளைகளை வந்து எப்படி கொண்டு போகணும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க பேரண்ட்ஸு, அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, அவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய இருக்கும். அவர் போஸோட அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் அந்த ஒரு குறுகிய வருமானத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வந்து நம்ம வந்து 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் 10th பாஸு, என் பிள்ளைகள் 2 பேரையும் நான் டிகிரி முடித்து அவங்கள நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி இவங்க அண்ணனை வந்து எம்எஸ்சி படிக்க வச்சிட்டாப்புல, போஸை பிஎஸ்சி படிக்க வச்சுருக்காப்புல. தன்னுடைய பையன் வந்து டிகிரி முடித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் நல்ல ஆர்வத்தோடு இருந்தார், அம்மா அதுக்கு மேலே. அதனால் இவங்க இன்றைக்கி போஸும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காப்புல. மகாராஜாங்கிறவர் வந்து இப்போ டிஎன்பிசியில் வந்து குரூப் 2ல் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காப்புல, மெயின்ஸ் எழுதியிருக்காப்புல, அதனுடைய ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பண்ணியிருக்காப்புல. அவருக்கும் ஒரு நல்ல கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் ஃபங்க்ஷனில் வந்துடுவார் சார், கன்ஃபார்ம்டு. தேங்க்யூ. இப்போ நான் என்னென்னா எல்லாரும் வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இப்படி படிங்க, அப்படி படித்தா பாஸ் பண்ணிடுவீங்க, இப்படி படித்தா பாஸ் பண்ணிடுவீங்கன்னு. என்னுடைய வேண்டுகோள் இங்கே வந்திருக்கிற பேரண்ட்டு வந்து நம்ம பிள்ளைகள் மேலே முழு நம்பிக்கை வைங்க. என் பிள்ளை வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிரும், அச்சீவ்மெண்ட் பண்ணிடும், என் பிள்ளை வந்து நேராக அகாடமிக்கு தான் போகுது, நேராக வீட்டுக்கு தான் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிப்பில் தான் கவனம் செலுத்துகிறேங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க நிறைய இப்போ வந்தோடனே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு தான் உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து இப்போ இடையில கொரோனா வந்ததுனால கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, தோல்விகள் வரும். அந்த நேரத்தில் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், உன்னால் முடியும், உனக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கு, திறமை இருக்குது, நீ பாஸ் பண்ணிடுவேன்னு. போஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரிலிம்ஸு எந்த ப்ரிலிம்ஸுமே வந்து ஒரு 1-2 ப்ரிலிம்ஸ் தான் வந்து ஃபெயில் ஆகிருப்பாப்புல, இல்லைன்னா ப்ரிலிம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிடுவாப்புல. மெயின்ஸு போயிடும். அப்போ எனக்கு தான் ஃபோன் வரும் தம்பிக்கிட்ட இருந்து, இந்த மாதிரி மெயின்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் போனோன்னே வார்த்தை சொல்லுவேன், போஸு உங்ககிட்ட திறமை ஒளிஞ்சிருக்கு, அந்த திறமையை வந்து நீ வெளிக்கொண்டு வரணும், வேதனைப்படாத, வருத்தப்படாத, அடுத்தாப்புல உனக்கு ஒரு இது. இப்படியா சொல்லிகிட்டே இருக்கும்போது ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போயாச்சு. நிறைய செலவு பண்ணி நாங்கள்லாம் குடும்பத்தோடு போயிருந்தோம். போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. நல்லா பண்ணியிருக்காப்புல. இன்டர்வியூலையும் கேட்ட கேள்வி 5 கேள்வி கேட்டிருக்காங்க, 5க்கும் நல்லா ஆன்சர் பண்ணிட்டாப்புல. முழு ஹோப்பில் இருந்தோம், எப்படியும் பிஓ அடிச்சிருவான் அப்படின்ட்டு. கிடைக்கல, மன வேதனை ரொம்ப அடைஞ்சிட்டாப்புல. அப்போ நான் தான் சொல்லுவேன், இதுக்கு முன்னால் இப்போ சீனியர்லாம் படித்து பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்து அவன்டைக்கு ஒருத்தனுக்கு கிடச்சிருக்குன்னா அவனும் போன இன்டர்வியூவில் அவன் ஃபெயில் ஆகிருப்பான்ல, அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். உனக்கும் ஒரு காலம் வரும், உனக்கும் அடுத்தாப்புல வரும். அப்போது நீ சந்தோஷப்படுவ, உனக்கும் வந்து சந்தோஷமான சுவாச காற்று உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி அடுத்து ஆர்ஆர்பி பிஓ செலெக்ஷன் ஆனால், இந்தியன் பேங்க் செலெக்ஷன் ஆனால், இப்போ இன்சூரன்ஸு செலெக்ஷன் ஆகிருக்கான். அதனால் பேரண்ட்ஸ் தயவுசெய்து குழந்தைகளை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நல்ல இப்போ என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ நீ கண்டிப்பாக உன் திறமை இருக்குது, உனக்கு என்றைக்கும் வந்து நீ அவன் கூட சேராத, இவன் கூட சேராத, அங்கே பண்ணாத, இங்கே பண்ணாத. ஏன்னா இப்போ அகாடமியில் வந்தால் 4 பேர் கூட பேசி தான் ஆகணும். ஏன்னா இப்போ குரூப் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, அந்த குரூப் ஸ்டடி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்காங்க, 4 பேர் கூட சேர்ந்து போகிறான், அவன் சுத்த போகிறான் அப்படின்லாம் நினச்சி அவங்கள வந்து
கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவையை பூரா பூர்த்தி பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் எல்லா இதுலேயும் ரொம்ப நியரஸ்ட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அங்கே கடைசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அடுத்தது சாதனையாளர்களாக கண்டிப்பாக வருவார்கள் என்று ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய உரையை சுரேஷ் அகாடமியாக நன்றியை சொல்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சுரேஷ் அகாடமியில் என் பையன் செலக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் போராடி இந்த வருஷம் எனக்கு செலக்ட் ஆகியிருக்கான். ஒவ்வொரு தடையும் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு வாட்டி பாஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 2-3 வாட்டி இதாகிடுச்சு, கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் கிளியர் ஆனப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் போனான், அதுலேயும் கிளியர் ஆகலை. அப்புறம் மெயின்ஸு கிளியர் ஆனப்புறம் எப்படா நீ மெயின்ஸ் கிளியர் ஆவ, இப்படி ஃபிலிம்ஸ் தான் பாஸ் ஆகுத, நீ மெயின்ஸ் கிளியர் ஆன அப்புறம் என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறதேன் அப்படிம்பேன். அவனே சரியம்மா அந்த வாட்டி நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏதாச்சும் ஒன்றாச்சும் நான் கட்டாயமாக அடிப்பேன் அப்படின்னாப்ல. அதேமாரி 3 எக்ஸாம் கிளியர் பண்ணி அம்மா நான் ஜெயிச்சு நான் சொன்னதை வார்த்தையை காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.